அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருசவ் இணைகிறார். வணக்கம் அருசவர்களே. வணக்கம். அனைத்துல உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். இன்னொரு உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். நேற்றைய இரவு நாங்கள் உங்களோடு பேசும்பொழுது போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய விடயங்களை நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்று வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது லெபனானில் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்பொழுது என்ன நிலைமை இருக்கிறது என்பதை கூறுவீர்கள்? லெபனானில் 10 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது லெபனான் மக்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது. அதே சமயம் ஊடகங்கள் போட்டிருக்கிறது இஸ்ரேலிய மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் சித்தரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரையில், அதாவது நெத்தனியாஹுவின் நிபந்தனைகளில் ஹிஸ்புல்லாக்களை ஆயுதங்களை அகற்றுவது, லெபனான் தெற்கு பகுதியை கைப்பற்றுவது போன்றவை மிகவும் கேள்விக்குறியாக மாறி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா லெபனானில ஹிஸ்புல்லாக்களின் ஆதரவாளர்களும் தெற்கு லெபனான் மக்களும் கொண்டாட்டங்களை கொண்டாடுவதாக அல் ஜசீரா புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. அதனிடையே மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்பி கொண்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட 2160 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள், 7000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள், 1.2 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள். இப்போது அவர்கள் அந்த இடங்களுக்கு திரும்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் இஸ்ரேலின் எதிர்கட்சி கூறியிருக்கின்றன இது அடுத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லியும், அதாவது இந்த ஆயுதங்களை அகற்றுவது என்ற நெத்தனியாஹுவின் கோரிக்கை நெத்தனியாஹுவின் திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பதாகவும், வடக்கில் இருக்கிற தங்களை இஸ்ரேலின் குடியேற்றவாசிகளுக்கு மிகுந்த அவர்களின் நிலைமை இப்போதும் அப்படியே விடப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எந்த பாதுகாப்பில்லை என்று கூறியிருக்கிறது. இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்கள் கடைசி வரையும் நின்று பிடித்தது தங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இரண்டு தரப்பும் தாக்குதல்களை நடத்தலாம், இந்த போர் நிறுத்தத்துக்குள்ளும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம். இப்ப உங்களுக்கு தெரியும், காசாவில போர் நிறுத்தம் இருக்கின்ற போதும், 6 மாதங்களுக்கு மேலாக போர் நிறுத்தம் இருந்த போதும் கிட்டத்தட்ட அங்கு 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்பப்ப இஸ்ரேல் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம், விமான குண்டுவீச்சுகள் மூலமும் தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறு ஒரு தாக்குதல் இடம்பெறலாம் என்ற அச்சமும் அங்கு இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அபேட் அபு என்றவர் மத்திய கிழக்கு தொடர்பான அரசியல் ஆய்வாளர், அவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இதை இஸ்ரேல் ஒரு வெற்றியாக கொண்டாட முடியாது என்று சொல்லியும், என்னென்று சொன்னால் இஸ்ரேலினால் ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணிகளாக்க முடியவில்லை என்று சொல்லியும், ஒரு 40 ஆண்டுகளாக ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேலினால் நிராயுதபாணிகளாக்க முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வாரம் கூட, கடந்த சில காணொளிகளுக்கு முன்னர் நாங்கள் பேசியிருந்தோம், அதாவது இஸ்ரேல் ஹமாஸை கூட இன்னும் அவர்களால் ஆயுதங்களை களைய முடியவில்லை, ஹமாஸை கூட முறியடிக்க முடியவில்லை என்ற அளவுக்கு இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்தவரையில் மிகவும் பலவீனமாகவும் சிறிதாகவும் தான் இருக்கின்றது. அவர்கள் கூடுதலாக இந்த திடைமறைவு தாக்குதல்கள், மொசாட் மூலம் தலைவர்களை கொல்லுவது, குண்டு வீசுவது, அவ்வாறான தாக்குதல்களில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்களே தவிர நேரடி மோதலில் அவர்களால் முடியாது என்றதை இஸ்ரேலிய சேர்ந்த ஒருவர் கூறியிருந்ததை நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அதே போலதான் இப்போது இவரும் கூறியிருக்கின்றார், 40 வருடங்களாக ஹிஸ்புல்லாக்கள் மீதான போரில் இவர்களால் வெல்ல முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், ஒரு பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் தீர்வு தொடர்பாக அல்லது அரசியல் முடிவு தொடர்பாக எந்தவித கொள்கையும் அற்று நடத்தப்பட்ட தாக்குதல் இவ்வாறுதான் முடிவடையும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேல் கூறியிருக்கிறது என்னென்று சொன்னால், லெபனான் இந்த ஆயுதக்கலவை மேற்கொள்ளும். ஆனால் அவர் அதுக்கு கூறியிருக்கிறார், லெபனான் முயற்சி செய்தால் அது ஒரு உள்நாட்டு போராக மாறும் என்று. ஏனென்று சொன்னால், இந்த ஈரான் சண்டைக்கு பிறகு இந்த ஹிஸ்புல்லாக்கள் சண்டை ஆரம்பித்த போது இஸ்ரேல் கடுமையாக பெய்ரூட்டை தாக்கி ஒரே நாளில் 300 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருந்தார்கள்.
அதுக்கு காரணத்தை அவர்கள் சொன்னார்கள் என்றால், லெபனானில் ஒரு ஆயுத புரட்சியை கொண்டு வந்து அந்த அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக கூறப்பட்டிருந்தது. அதைத்தான் இவரும் கூறுகிறார் என்று சொன்னால், இவ்வாறு லெபனான் வந்து ஹிஸ்புல்லாஹின் ஆயுதங்களை களைய முற்படுமாக இருந்தால் அது ஒரு உள்நாட்டு போராக மாறி லெபனான் அரசை பதவி நீக்கம் செய்வதற்குரிய நிகழ்வுக்கு கொண்டு செல்லலாம் என்று கூறியிருக்கின்றார். இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தானாக நினைத்து இந்த போரையும் நடத்த முடியாது. அமெரிக்காவை இவர்கள் போருக்கு இழுத்து விடலாம், ஆனால் இஸ்ரேலின் போரை அமெரிக்கா தான் தீர்மானிக்கும். அமெரிக்கா நிறுத்தென்றால் இவர்கள் நிறுத்த வேண்டியதான், அதுக்கு பிறகு வேறு வழி இல்லை என்பதை பல தடவைகளில் இப்ப 2025ஆம் ஆண்டு ஈரானில் இடம்பெற்ற போரின் போது கூட அமெரிக்கா போகுதுன்றோன்னு இஸ்ரேல் அதை விட்டு விலக வேண்டிய ஒரு நிலை. ஈரான் மீதான தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது கூட அமெரிக்கா இஸ்ரேலில் இறுதி நேரத்தில் தான் ஒரு தொலைபேசி அழைப்பில் கூறினார்களே தவிர இஸ்ரேலை அதுக்கு உள்வாங்கவில்லை. அதே போலதான் இஸ்ரேலில் இருப்பவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த பேச்சுவார்த்தை மேடையில் கூட இஸ்ரேல் இல்லை என்று சொல்லி. அமெரிக்காவும் ஈரானும் தான் பேசுகிறதே தவிர அங்கு இஸ்ரேலுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்போது லெபனான் போர் முடிவடைந்திருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் லெபனானுடைய இந்த போர் தொடர்பாக கூறும்பொழுது இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வியாகவும் ஒரு விரக்தி நிலையை கொண்டு வந்திருக்கின்ற என்று கூறும்பொழுது, லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர், ஹிஸ்புல்லாஹுடனான இந்த போரில் நீங்கள் கூறினீர்கள் என் செய்திகளை பார்க்கும் பொழுது ஹிஸ்புல்லாவுடைய பலத்தை இதுதான் முதல் தடவையாக இஸ்ரேல் பார்த்திருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அப்படி அதை கருதலாமா? அந்த பலம் தங்களுக்கு இன்னும் தொடர்ச்சியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்துக்காக கூட அமெரிக்கா அழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் காரணமா? உண்மைதான். அபேட் அபு கூறியதும் ஒன்று என்னென்று சொன்னால், இஸ்ரேலால் இவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தக்க வைப்போம் என்று சொல்லி கூறுகிறார்கள். ஆனால் இவர்களால் அதை தக்க வைக்க முடியாது. அதற்கு போதுமான அளவு படையினரும் இவர்களிடம் இல்லை. அவ்வாறு ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள், அவ்வாறு அந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேல் இருக்குமாக இருந்தால் அது போர் நிறுத்தமாக கொள்ளப்படாது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப தாக்குதலை நடத்தினால் நீங்கள் கூறியது போலதான் இந்த தடவை அவர்களது தாக்குதல்கள் அத்தனையும் வேறுபட்டவை. பெருமளவான ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விமானங்களை நேற்று கூட இஸ்ரேலிய ஊடகங்கள் போட்டிருந்தன. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஹிஸ்புல்லாஹ் என்ற போரில் இந்த தடவை இஸ்ரேல் பின்னடைவை காண்பது என்னென்று சொன்னால், பெருமளவான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் அவர்கள் பயன்படுத்துவது. அதே போல ஸ்கட் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். இந்த முறை வலிமையாக அவர்கள் 103 அல்லது 105 மில்லிமீட்டர் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரை தான் கூடுதலாக பயன்படுத்துவதுண்டு. இந்த தடவை ஸ்கட் ஏவுகணையை பயன்படுத்தி இருந்தார்கள். அதே போல கடல் பகுதிக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். கப்பல்களை கூட தாக்கி இருந்தார்கள். இந்த தடவை உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 150 டேங்குகளை தாக்கி அளித்திருந்தார்கள். நேற்றும் கூட ஒரு மேற்கவா டேங்கை தாக்கி அளித்திருந்தார்கள். ஒவ்வொரு டேங்கும் $6 மில்லியன் பெறுமதியானது. மிக செலவு மிக்கதாக மாற்றிவிட்டார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்னொன்று பெருமளவில் ரிசர்வ் படையினரைத்தான் தாங்கியிருக்கிறது. ரிசர்வ் படையினர் தொழில்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவார்கள். அங்கிருப்பவர்கள் படையினருக்கு போனால் அந்த அடிக்கடி இஸ்ரேலின் பொருளாதார ரீதியாக தொழில்துறைகள் பாதிக்கப்படுவதாகவும் இஸ்ரேலின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இப்ப இந்த போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் அப்படி உளவு சேதங்களையும் வாங்கி கொண்டு அப்படியே கைவிடப்பட்டதாகத்தான் இருக்கிறது. இப்ப உதாரணமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈரான் போரிலும் இஸ்ரேல் கண்டது ஒன்றும் இல்லை, லெபனான் போரிலும் இஸ்ரேல் கண்டது ஒன்றும் இல்லை, காசா போரிலும் இஸ்ரேல் கண்டது ஒன்றும் இல்லை. அவர்கள் அழிக்க முடிஞ்சது, அழிச்சார்கள். 70,000 பேரை கொன்றார்கள், கட்டிடங்களை அழித்தார்கள், அவ்வளவுதான். அதுக்காண்டால் எதுவும் இல்லை. இன்று இஸ்ரேல் தேசத்தில உலகத்தில மிகவும் அந்நியப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏனைய நாடுகள் தொடர்பாக டோன்ட் கேர் பாலிசி. இப்ப ஏனைய நாடுகள் பொருளாதாரம், இந்தோனேஷியா பொருளாதாரம் போகுதோ, ஆஸ்திரேலியா பொருளாதாரம் போகுதோ, ஐரோப்பா பொருளாதாரம் விழுகுதோ என்றதை பற்றி அவர் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. இப்ப இதுதான் இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அலையை கொண்டு வந்திருந்தது.
ஸ்பெயினாக இருக்கலாம், இப்போது பெல்ஜியமாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான அணியில் மெல்ல மெல்ல சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அனைத்துலக ரீதியாகவும் அவர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அழுத்தம். அது அமெரிக்காவுக்கும் ஒரு அழுத்தமாக மாறி இருக்கிற நிலையில் அமெரிக்கா இதை ஏதோ ஒரு வழியில் நிறுத்த வேண்டிய நிலை இருக்கின்றது. இப்ப ஈரான் ஒன்றை கூறியிருக்கிறது என்று சொன்னால், தாங்கள் இந்த இவர்கள ஹார்முஸ் நீரிணை தொடர்பான முற்றுகையை நெடுக பொறுத்துக் கொண்டிருக்க போவதில்லை என்று. அதே போலதான் இந்த அடுத்த பேச்சுவார்த்தைக்கு முதல் இந்த ஹிஸ்புல்லாக்கள் மீதான போரை தாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க போவதில்லை. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடித்தால் தாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்றால் அது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாகவே கொள்ளப்படும். எனவேதான் அமெரிக்கா உடனடியாகவே இந்த போரை நிறுத்தி இருக்கிறது. இந்த வாரத்துக்குள் அதை நிறுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் திட்டமிட்டார்கள். அப்படி நிறுத்தி விட்டார்கள். நீங்கள் இஸ்ரேல் விரக்தியில் இருக்கிறது தோல்வியாக பார்க்கிறார்கள் என்று கூறும்பொழுது அதே போல்தான் அமெரிக்காவுக்கும் உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்தவுடன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடையுங்கள் என்று சொன்னார்கள். அதன் பின்னர் கூறினார்கள் மனித குலத்தையே இல்லாது அழித்தொழிப்போம், துடைத்தொழிப்போம் என்று சொன்னார். பிறகு கூறினார்கள் மண்டியிட வைப்போம் என்று கூறினார்கள். அப்படி பல விடயங்களை கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா நினைத்தது போல் இந்த போரை நடத்தி முடிக்கவில்லை என்பது திட்ட தெளிவாக கூறுகின்றது. பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் இதை துல்லியமாக அவதானித்து உறவுகளுக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒன்று மட்டும் தெரிகின்றது, இந்த போர் ஈரானுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் பின்னணியில் இருந்து செயல்படுகிறார். அதை மறக்க முடியாது. அமெரிக்காவும் அதைத்தானே செய்கிறது, இஸ்ரேலும் அதைத்தானே செய்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக என்ன நடந்தது? இது புதிதாக ஒன்றும் இல்லை. ரஷ்யா நவீன ஆயுதம் ஒன்றை கொடுத்திருப்பதாக அது இப்பொழுது பெரிதாக பேசப்படுகிறது, சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்யா என்ன ஆயுதத்தை கொடுத்தார்கள், எப்பொழுது கொடுத்தார்கள்? ஈரான் ரஷ்யாவிடம் இன்டர்செப்டர்ஸ் விமானங்களை, Su-35 ரக விமானங்களை வாங்குவதற்கு பல தடவைகள் முயன்றிருந்தது. ரஷ்யா கொடுக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ரஷ்யா இந்த ஜனவரி மாதமே ஈரானுக்கு Mi-28 என்ற நவீன தாக்குதல் உலங்கு வானூர்தியை கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வானூர்திகள் ஈரான் வான்பரப்பில் காணக்கூடியதாக இருக்கின்றது என்று பல ஊடகங்கள் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உலங்கு வானூர்தி இந்த போரில், இந்த 40 நாள் போரில் பாதிக்கப்படவில்லை, தப்பி பிழைத்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். அது உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹாக் தீவுகள் மீதான தரையிறக்கத்துக்கு, தரை நடவடிக்கைக்கு ஒரு க்ளோஸ் சப்போர்ட்டை கொடுப்பதற்கு, இப்ப இதை இவரும் கன்ஷிப் என்றுதான் அதை கூறுவது. இப்ப இவர்கள் A-10 பெத்தோக் ரக கன்ஷிப்களை இவர்கள் யூஸ் பண்ணுற அதே சமயம் மற்றது பிளாக் ஆஃப், மற்றது அப்பாச்சி உலங்கு வானூர்திகளை இவர்கள் யூஸ் பண்ணினால், இவர்கள் பயன்படுத்தினால் அதற்கு மாற்றீடாகத்தான் இதை பயன்படுத்தியதற்காக ஈரான் வாங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 98 உலங்கு வானூர்திகளை ஈரான் ஓட பண்ணி இருந்தாலும் இவ்வளவு என்று தெரியாது ஒரு தொகை அவர்கள் இந்த ஜனவரி மாதமே வழங்கி விட்டார்கள் என்று சொல்லியும், இந்த உலங்கு வானூர்திகளும் இந்த ஈரான் இந்த இஸ்பஹான் மீதான தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று இப்போது கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலங்கு வானூர்திகளில் R-74 என்ற ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கின்றது, வான் தாக்குதல் மிசைல். அது மட்டுமல்லாது இது ஒரு நடமாடும் ரடார் மாதிரி, அது பெருமளவான தேசத்தை கண்காணிக்கக்கூடியது. 2016ஆம் ஆண்டு தான் இது சேவைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. சிரியாவில் முதலில் பயன்படுத்தி இருந்தார்கள். இதுன்ற காக்பிட் அந்த விமானிகள் அமர்ந்திருக்கின்ற பகுதி டைட்டேனியம் பிளேட்டட் என்று கூறுகிறார்கள். அதாவது 20 மில்லிமீட்டர் கனன் துப்பாக்கி சன்னம் கூட அதனை துளைக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஜனவரியே இது கொடுத்திருக்கப்பட்டிருக்கலாம் என்றும், ஆனால் இப்போது 2026ஆம் ஆண்டு ஜனவரி தான் இது கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியும், இந்த உலங்கு வானூர்தி ஈரான் இந்த சண்டையிலும் எதிர்வரும், அதாவது இந்த போர் நிறுத்தம் முடிவடைந்து ஒரு தரையிறக்கத்தை இவர்கள் மேற்கொள்வார்களாக இருந்தால் அந்த நடவடிக்கையில் இந்த உலங்கு வானூர்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். நேற்று உங்களுக்கு தெரியும், நான் கூறியிருந்தேன், ஈரான் முப்படைகளின் தளபதி ஒன்றை கூறியிருந்தார். தாங்கள் தெற்கு இஸ்பஹான் பகுதி மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தாங்கள் ஒரு பதுங்கி தாக்குதல் மூலம் முறியடித்திருந்ததால் தாங்களுக்கு அது முதலே தெரியும் என்று சொல்லி, அவ்வாறான இரவு வேளையிலான தாக்குதல்களுக்கு இந்த உலங்கு வானூர்தி மிக பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாது ஏர் டு ஏர் மிசைல்ஸை கொண்டு இருப்பது மட்டுமல்லாது, இந்த விசிபிள் ரேஞ்ச் என்று சொல்றது,
இப்ப எதிரிகளின் விமானங்களின் கண்காணிப்பு தூரத்துக்கு அப்பால் இருந்து இந்த இலங்கு வானூர்தியால் டேங்குகளுக்கு எதிரான ஏவுகணைகளாக இருக்கலாம் அல்லது விமானங்களுக்கு எதிரான ஏவுகணைகளாக இருக்கலாம், அவற்றை ஏவ முடியும் என்று கூறப்படுகிறது. இப்ப சீனா புதிய வகையான ரடார்களை இப்போது ஈரானுக்கு வழங்க முற்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்கள் இப்போது தெரிவித்திருக்கின்றன. இந்த மேலும் துல்லியமாக ஆளில்லாத விமானங்களையும் மற்றது ஏவுகணையும் ஒருங்கிணைக்கும் இந்த ரடார்களை சீனா வழங்க உள்ளதாகவும் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்காவும் இதற்கான தனது படைத்துறையை மீண்டும் பலப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதை என்னென்று கூறுகிறார்கள், இருதரப்பும் ரீலோட் பண்ணுகிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால், GM மற்றது ஃபோர்ட் போன்ற கார் நிறுவனங்களுக்கு இப்போது ஆயுதங்களை செய்வதற்கு அனுமதிகளை கொடுத்திருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும், உக்ரைன் போரின் போது Volkswagen கார் நிறுவனத்துக்கு ஜெர்மன் ஆயுதம் உற்பத்தி செய்வதற்கு கேட்டிருந்தார்கள். என்று சொன்னால் இப்போது அந்த ஐரோப்பாவின் கார் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகிறது. சீனா அந்த இடத்தை பிடித்திருக்கின்றது, டெஸ்லா அந்த இடத்தை பிடித்திருக்கின்றது என்ற நிலையில் இப்போது அவர்களுக்கு இந்த ஆஃபர் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்போ நீங்கள் ஆயுதங்கள் தொடர்பாக கூறும்பொழுது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பொற்காலமாக இதை பார்க்கலாம். ஏனென்றால் ஆயுதங்களை நீங்கள் தயாரிப்பது, நவீனகர படைக்கலங்களை தயாரிப்பது எல்லாம் சிறப்பு. ஆனால் அதை பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒரு உண்மையான போர்க்களம் தேவைதானே. அந்த களத்தில் அவர்கள் பரீட்சித்து பார்க்கிறார்கள் போல் நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடிய இருக்கின்றது. இப்ப நீங்கள் அமெரிக்காவும் கூட ஆயுதங்களை அங்கே அனுப்புகிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப போர் நிறுத்தம் இருந்தாலும், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த போர் நடப்பதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அந்த பிராந்தியத்தில் நிறைய இருந்தது. இனிவரும் காலங்களில் அது மாற்றத்தை காணப்போன்று என்று கூறும் பொழுதும், இதே நேரத்தில் போரும் முடிவுக்கு வரப்போன்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அங்கிருந்து படைகள் வந்து கொண்டிருப்பதாக, 600க்கும் மேற்பட்ட படைகளும் அங்கே மத்திய கிழக்கை நோக்கி வருவதாக இப்ப ஆயுதங்கள் அனுப்புவது தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இது என்ன ஒரு பேக்கப் பிளான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இருதரப்பும் இருதரப்பும் இன்னும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையாக இல்லை. எனவேதான் இருதரப்பும் தங்களை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் சீனாவிடம் HQ-9 பேட்ரியாட் ரக ஏவுகணைகளுக்கு இணையான அந்த ஏவுகணையை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல நாங்கள் சைனா இந்த மேன்பேட், அதுக்கு தோள்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை பெருமளவில் அங்கு கொண்டு போய் இறக்கி இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இதே சமயம் அமெரிக்காவும் இப்ப $4.5 பில்லியன் புதிய ஏவுகணைகளை செய்வதற்கான ஓர்டர்களை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த ஈரான் சண்டையில் பெருமளவான ஏவுகணைகள் தீர்ந்து விட்டதால் ஐரோப்பிய நாடுகள், ஏனைய நாடுகள் மேற்கொண்ட ஓர்டர்களை அமெரிக்கா கூறியிருக்கிறது. இப்போதைக்கு உங்களுக்கு ஆயுதங்களை தர முடியாது என்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் மத்திய கிழக்குக்கு நீங்கள் கூறியது போல C-17 ரக விமானங்கள் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த போரின் போது பாதிக்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட ஆயுதங்களை மீள் சப்ளை, ரீசப்ளை பண்ணுவதற்காக அந்த விமானங்கள் வந்து போவதாக கூறுகிறார்கள். அதே சமயம் AC-130J என்றது அமெரிக்காவின் கன்ஷிப் கிட்டத்தட்ட அது 105 மில்லிமீட்டர் கவிச்சர், அந்த ஆட்லரி பீரங்கிகள் என்று கூறுவது. அதுல 105 மில்லிமீட்டர் கவிச்ச பீரங்கிகள் அந்த விமானத்தில் இருந்து அடிக்கக்கூடியது. அதே போல 30 mm கேனன், துப்பாக்கி கப்பல் என்றுதான் அதை சொல்வார்கள். அவ்வளவு க்ளோஸ் அப்பட்டாயும் இது செய்ய முடியும். இது ஆப்கானிஸ்தானிலே கூட இதில் பயன்படுத்தி இருந்தார்கள். கண்மூடித்தனமான தாக்குதல் என்றுதான் கூறலாம். அந்த விமானங்களையும் இப்போது அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்கா நீங்கள் கூறியது போலதான் இந்த ட்ரிப்போலி கப்பலாக இருக்கலாம் அல்லது ஜோர்ஜ் W. புஷ் கப்பலாக இருக்கலாம். இந்த 2 கப்பல்களும் கிட்டத்தட்ட 10,000 படையினரை மேலதிகமாக மத்திய கிழக்குக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 50,000 படையினர் இருந்த இடத்தில் இப்போது 60,000 தேவை ஏற்பட்டால் ஐரோப்பாவில் இருக்கின்ற எல்லா தளங்களிலும் இருந்து கிட்டத்தட்ட 80,000 படையினரை இந்த பிராந்தியத்துக்கு கொண்டு வரலாம் என்றும் யோசிக்கப்படுகிறது. ஆனால் இதை அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். என்றால் போர் முடிந்த பிற்பாடு இந்த மத்திய கிழக்கை திருப்பி அமெரிக்கா தக்க வைப்பது என்று சொன்னால், முன்னே அதை விட
பெருமளவான படையினர் இனி தேவைப்படுவார்கள் என்றார். படையினர்கள் தேவைப்படுவார்கள். இனி மத்திய கிழக்கு நாடுகள் எப்படி இதை பார்க்க போன்ற ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கின்றது. அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு நேரம் எடுக்கும் என்று தான் நம்புகிறேன். இனி அரசுகளே, இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் தொடர்பாக நிறைய கருத்துக்கள், நிறைய தடவைகள் தாக்கப்பட்டது, அங்கிருந்து விலகினது, மீண்டும் வந்திருக்கின்றது என்றெல்லாம் கூறும் பொழுது, இந்த கப்பலில் இருப்பவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட உணவு வழங்குவது போல் தெரிகின்றது. இது தண்டனையா அல்லது வேறு நோக்கம் இருக்கிறதா? இவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்று மெல்ல மெல்ல இந்த ஊடகங்கள் ஒவ்வொன்றாக கொண்டு வந்திருக்கின்றன. ஊடகங்களுக்கு என்னென்று சொன்னால், யார் இதை பல செய்திகளை வெளியில் கொண்டு வருவதென்ற போட்டிகளும் இருக்கின்றன. இப்போது USA டுடே என்ற ஊடகம் கூறியிருக்கின்றது, அப்ரஹாம் லிங்கன்ல இருக்கிற படையினருக்கு உணவுகள் ரேஷன் அடிப்படையில் தான் வழங்கப்படுவதாகவும் படங்களும் போட்டிருக்கிறார்கள். ஒரு தட்டில 4 போர்ஷன், 6-7 போர்ஷன் இருக்குமாக இருந்தால் அதுல 2 அல்லது 3 போர்ஷன்ல தான் உணவு இருக்கு, மிச்சம் எல்லாம் எம்டியா தான் இருக்கிறது. என்னென்று சொன்னால், சப்ளை அவர்கள் நீண்ட காலம் கடலில் நிற்பவர்கள், அவர்களுக்கு சப்ளை வேற கப்பல்ல இருந்தா கொண்டு கொடுக்குறாங்க. அந்த சப்ளை கப்பல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த 40 நாட்களுக்கு ஈரான் பல தடவை கூறியிருந்தது சப்ளை கப்பல்களை தாங்கள் தாக்கி அளித்ததாக. ஈரான் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்கிறார்கள். டேங்கர்களை தாக்குவது, குண்டு வீச்சை நிறுத்தலாம், சப்ளை கப்பல்களை தாக்குவது, விமானம் தாங்கி கப்பல் செயலிழந்து போகும். அப்படி அந்த ஒவ்வொரு விநியோக வழிகளையும் பார்த்து தாக்கி இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், ஆனால் அமெரிக்கா மேற்குலக ஊடகங்கள் மறைத்தபடியால் இந்த தகவல்கள் பெரிதாக வெளியில் வருவதில்லை. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல வெளியில் வந்திருக்கின்றது. அதே போலதான் ட்ரிப்போலியில இருந்த கப்பலுக்கும் சப்ளை அவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருப்பதாகவும், எனவே அங்கிருக்கின்ற உணவுகளை பகிர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தெரியும், ஜெரால்ட் ஃபோர்ட் சேதமடைந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அப்ரஹாம் லிங்கன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. ஜெரால்ட் ஃபோர்ட்டின் சேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது லோன்ரி ஃபயர் மாதிரி தெரியவில்லை. பல சிக்கல்கள் இருக்கிறது, பலவற்றை அமெரிக்கா மறைத்திருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த போர் நிறைவு பெற்ற பின்னர் கூட பேசியிருந்தோம், எத்தனையோ விமானங்கள் அழிக்கப்பட்டதை இப்போதுதான் மெல்ல மெல்ல வெளியில் சொல்கிறார்கள் என்று. அப்ப அதே போலதான் இந்த கப்பல்கள் அதில் தாக்கப்பட்டதால் இவ்வளவான சேதங்கள் ஏற்பட்டதா, அல்லது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதா, அல்லது சப்ளை கப்பல்கள் தாக்கப்பட்டது அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற படியால் தான் இவர்களுக்கான சப்ளை இல்லாத ஒரு நிலை. உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல இவ்வளவோ வசதிகள் இருக்கின்றன, விமானங்கள் மூலமாகவோ அல்லது கப்பல்கள் மூலமாகவோ. ஆனால் அவ்வளவுத்துக்கும் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால், அந்த கடல் பரப்பை ஈரான் மிக கடுமையான தனது கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பது போலதான் தெரிகின்றது. எனவேதான் அப்ரஹாம் லிங்கன் ஓமான் கடற்பகுதிக்கு சென்றிருந்தது. ஓமான் கடற்பகுதிக்கு சென்று அங்கிருக்கின்ற துறைமுகத்தின் ஊடாகத்தான் சில சப்ளைகளை எடுத்திருந்ததாக முன்னர் கூறியிருந்தோம். இப்போது இந்த வருகின்ற தகவல்களை பார்த்தால் அது உண்மை போலதான் தெரிகின்றது. இனி அரசர்களே, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய உயர்மட்ட பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரி ராஜினாமா செய்தது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கோம். ஜோ கென்ட் என்ன காரணத்துக்காக ராஜினாமா செய்தார் என்ற இந்த போரைக்கு போக வேண்டாம் என்றதை துல்லியமாக அவதானித்து கூறிய விடயத்தை நீங்கள் அப்பொழுது எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தீர்கள். இப்பொழுது இன்னொரு செய்தி வருகின்றது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஈரானை முடித்துவிட்டு அடுத்ததாக இன்னும் ஒரு நாட்டுக்கு இஸ்ரேல் தயார் பண்ணுவதாக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அந்த திட்டம் எல்லாம் இப்பொழுது பிழைத்திருக்கின்றது. அப்ப எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், ஈரானை முடித்துவிட்டு அடுத்த எந்த நாட்டை குறிவைத்திருந்தார்கள்? ஜோ கென்ட் அமெரிக்காவின் கிரீன் பேரட் என்று சொல்லுகின்ற சிறப்பு படை அணியில் இருந்தவர். பிறகு கவுண்டர் டெரரிசம் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவின் தலைவராக இருந்தவர். பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவின் தலைவராக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு பெருமளவான தகவல்கள் அவரை கடந்துதான் செல்லும். என்றால் அவர் உள்ளக தகவல்களை அறிவதில் மிகவும் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் மிகவும் அவர்கள் அதிக தகவல்களை அவர்கள்தான் பெற்றிருப்பார். அப்ப அவர் 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 சிரியாவில் முதல் பணியாற்றி இருந்தார். கிரீன் பேரட் அவற்ற மனைவியும் ஒரு சிறப்பு படை அணியில் இருந்தவர். 2019ஆம் ஆண்டு சிரியாவில் இடம்பெற்ற ISIS இந்த குண்டுவெடிப்புல அவர் கொல்லப்பட்டிருந்தார். 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர் கூறியிருக்கிறார், அவர் இந்த போருக்கு செல்லக்கூடாது, ஏன்னா போரில் தோற்பீர்கள் என்ற தனது தகவலின் அடிப்படையில் அவர் அந்த பதவியை கூட ராஜினாமா செய்தார்.
இப்போ கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் வந்து இந்த ஈரான் சண்டை முடிந்ததும் துருக்கியை தாக்குவதுதான் இஸ்ரேலின் திட்டம் என்று சொல்லி. துருக்கி வந்து நேட்டோவில் இருக்கிறபடியால் அந்த நேட்டோவில் கண்ட்ரி ஒன்றை தாக்கும் போது நேட்டோ போக வேண்டும். எனவேதான் அமெரிக்கா இந்த நேட்டோவை கலைப்பதற்கான முயற்சிகளை பெருமளவில் முற்பட்டு கொண்டு நிற்பதாகவும், ஏனென்று சொன்னால் இந்த சண்டையின் போது அவ்வாறு ஒரு சண்டை ஏற்பட்டால் சிரியா தொடர்பாகத்தான் இந்த சண்டை ஏற்படும். இந்த சண்டை ஏற்பட்டால் இதுல வந்து துருக்கியின் பக்கம் நிற்காமல் அமெரிக்கா வந்து இஸ்ரேலின் பக்கம் நிற்பதற்காகத்தான் நேட்டோவில் இருந்து வெளியேறுவதற்கான முயற்சியை அமெரிக்கா செய்தது. ஆனால் இந்த தகவல் எப்படியோ துருக்கிக்கு நான் நினைக்கிறேன் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையோ அல்லது சீனாவின் புலனாய்வுத்துறையோ ஏதோ ஒரு வழியில் துருக்கிக்கு இதை எட்டியிருப்பது போலதான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஈரான் சண்டையின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இப்போது எல்லோரும் கூறுவது துருக்கியைத்தான் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த தலைமை பீடத்தை அளித்ததும் கேர்டிஸ் படையினரை உள்ளுக்கு இறக்குறது. அவர்கள் ஒரு பகுதியை பிடிச்சு ஈரானுக்கு ஒரு ஈரான் படை பலத்தை திசை திருப்புவது, அதுதான் திட்டம். அந்த கேர்டிஸ் படையினரை ஆயத்தப்படுத்தியிருந்தது இஸ்ரேல். ஆனால் அந்த கேர்டிஸ் படையினரின் தாக்குதலை தடுத்து நிறுத்தியது வந்து துருக்கி. துருக்கி கூறிவிட்டது, துருக்கி அவர்களுக்கு துப்புரவா சொல்லிவிட்டது, நீங்கள் போகவே கூடாது என்று சொல்லிவிட்டது. என்று சொன்னா துருக்கிக்கு தெரியும் கேர்டிஸ் படையினர் அங்கு பயன்படுத்தினால் அவர்கள் ஈராக் மற்றும் துருக்கி பகுதி, சிரியா போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவார்கள் என்பதால் தனது நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்று துருக்கி நிறுத்திவிட்டது. அப்ப இப்போ எல்லாரும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுவாங்கன்னா துருக்கி தான் இந்த ஈரான் தாக்குதல் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்று சொல்லி, அதாவது இவர்கள ஒரு பிளானை வந்து துருக்கி உடைத்து விட்டது என்று சொல்லி, அப்ப துருக்கி அதை உடைத்ததால் இன்றைக்கு துருக்கி தப்பி இருக்கிறது என்ற அர்த்தம். என்னன்னு சொன்னால் ஈரான் உண்மையில் வீழ்ச்சியிருந்தால் அடுத்தது இவர்கள் துருக்கியை நோக்கி போயிருப்பார்கள் என்றதான் இந்த ஜோ கென்டின் தகவலின் அடிப்படையில் தெரிய வருகிறது. அதனால்தான் சமீபத்தில் துருக்கியினுடைய அதிபர் ஏர்டோகான் அவர்கள் கூறியிருந்தார், இஸ்ரேல் மீது படையெடுப்போம் என்று கூறிய ஒரு எச்சரிக்கையும் பார்த்தது ஞாபகம் இருக்கு. நன்றி அரசோக்களே. மிகவும் சுருக்கமாக நிறைவாக பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது? எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறதால் இப்பொழுது ஓரளவுக்கு அது ஒரே நிலையில் நிற்பது போல் தெரிகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். எண்ணெய் விலை குறையலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் ஹார்மோஸ் நீரிணையூடான போக்குவரத்துக்கள் பழமைக்கு திரும்பவில்லை. சவுதி பிரான்சும் பிரித்தானியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அதில் வந்து அவர்களோட திட்டம் என்னென்று சொன்னால் அமெரிக்காவை சேர்க்காமல் ஒரு டிஃபென்சிவ் பாதுகாப்பு குழு ஒன்றை அமைத்து இந்த கண்ணிவடிகளை அகற்றி அந்த பாதையை திறப்பது. அப்ப இவர்களோட திட்டம் என்னென்றால் அமெரிக்காவை சேர்த்தால் தான் ஈரான் எதிர்ப்பை சம்பாதிக்க பெறும். அமெரிக்காவை சேர்க்காமல் தாங்கள் செய்யலாம் என்றால் அமெரிக்காவின் வேலையை தான் செய்ய போகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இப்போது அவர்கள் ஏனென்று சொன்னால் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. ஆசியாவின் பங்கு சந்தைகள் என்று மிகவும் குறைவாகத்தான் ஓபன் பண்ணும் போது மிகவும் அதாவது வீழ்ச்சி அடைந்த நிலையைத்தான் ஓபன் திறக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த பொருளாதார வீழ்ச்சி என்றது இன்னும் கணிக்க முடியாததாக இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 1920ஆம் ஆண்டுக்கு ஏற்பட்ட ஒரு கொலாப்ஸ், ஒரு வீழ்ச்சியாகத்தான் இது கணிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா விட்டு என்னத்தை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியல. அவர்களால் காசை பிரிண்ட் பண்ணி அச்சடித்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இல்லாமல் எப்படி இவர்கள் செய்ய போகிறார்கள் தெரியும். அந்த உலக மாற்றம் என்பதை இப்பொழுது வெளிப்படுத்துகின்ற என்பதைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகிறீர்கள். நன்றி அரசுகளை. இன்றும் கூட ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலவரங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி. வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.